ஆனந்தி கழுத்துலேருந்து அந்த தாலியை அப்படியே அறுக்கிறாரு. அறுத்து கையில் வச்சுட்டு பேசுகிறாரு. இங்கே பாரு ஆனந்தி, இதோட உன் கதை முடிஞ்சுது. நீங்கள் தான் கோர்ட்டுக்கு போவீங்களா? ஏன் நான் போக மாட்டேனா? உங்களுக்கு தான் ஆள் இருக்கா? எனக்கும் ஆள் இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோ. இனிமேல் நீ கோர்ட்டுக்கு வா. அங்கே உன்னை எவ்வளோ அசிங்கப்படுத்துறேன்னு பாரு. நான் என்ன பழி வேணால் போடுவேன். அதை எல்லாமே தாங்கிக்கோ. உனக்கு இருக்குடி இனிமே அப்படின்னு ஒரு பயங்கர கோபமாக பேசுகிறாரு. மாப்பிள்ளை கோவப்படாதீங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் சொல்கிறாரு. அதுக்குள்ளே போயிட்டு பேக்கெல்லாம் எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு வரண்டி அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கே போகிறாரு. பின்னாடியே அவங்க அண்ணன் ஓடுறாரு. மாப்பிள்ளை நான் சொல்கிறது கேளுங்க மாப்பிள்ளை, நான் என் தங்கச்சிக்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன் மாப்பிள்ளை, தயவு செய்து கேளுங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாரு. இங்கே பாருங்க, உன் தங்கச்சி எனக்கு இனிமேல் வேண்டாம், என் பணம் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக அங்கேருந்து அப்படியே போகிறாரு. அவங்க அண்ணன் வந்தவொடனே திட்டாரு. என்ன ஆனந்தி, எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா நீங்களும் ஆனந்தி கூட சேர்ந்து இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? ஒரு வாழ்க்கைனா இதை எவ்வளோ முக்கியம் தெரியுமா? இப்படி பிரித்து இருக்கிறது நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருடா, நல்லா புரிஞ்சுக்கோ. உங்ககிட்டயும் நான் சொல்கிறேன், என் பொண்ணை நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வளர்த்துருக்கேன். அவ்வளோ பாசத்தை கொட்டி நான் வளர்த்துருக்கேன். என் பொண்ணை அவன் சொல்கிறான் அப்படியே நெருப்பு எடுத்து சுடுவேன். நீ அங்கே வா, உன்னை எவ்வளோ அடிக்கிறேன் பாரு. நான் இப்போ என் பொண்ணு 4 வருஷமாக எவ்வளோ கொடுமைப்பட்டிருக்கோம். அது எதுவுமே இங்கே வந்து சொல்லாமல் அம்மா அப்பாவுக்கு நல்லது நினச்சா அந்த அவன்கிட்ட வாழ்ந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க அப்பா சொல்கிறாரு. விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நல்லா தெரிஞ்சுக்கங்க, இதுக்கும் மேலே ஆனந்தி அவன் கூட வாழ்ந்தால் நல்லா இருக்காது. அவனை பார்த்தா சைக்கோ மாதிரி தான் இருக்குது. அவன் கூட இவ்வளோ நாள் ஆனந்தி உயிரோடு இருந்ததே பெரிய விஷயம். இனிமேல் ஆனந்தியை சேர்த்து வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நடக்கவே நடக்காது. அப்படி பண்ணவும் கூடாது அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. இங்கே பாரு கோமதி, நல்லா தெரிஞ்சுக்கோ, என் பொண்ணோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். என் பொண்ணை நான் பார்த்துக்கிறேன். ஆனால் அவனுக்கு கண்டிப்பாக அவங்ககிட்ட அந்த டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கோமதி சொல்கிறாங்க. இங்கே பாருமா, அவன் உன்னை என்னென்ன கொடுமைப்படுத்தினான் எல்லாமே நீ என்கிட்ட சொல்லு. நான் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறேன். உனக்கு கண்டிப்பாக நான் டிவோர்ஸ் வாங்கி தரேன். உன் இஷ்டப்படி இனிமேல் நீ சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்த பரவாயில்லத்த அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே அதே மாதிரி சொல்கிறாங்க. கேட்கும்போது அப்படியே கோமதி ரொம்ப வருத்தப்படுறாங்க. உன்னை இவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா ஓடி வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. ஐயோ ஆனந்தி, நீ இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அண்ணியும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அண்ணன் மட்டும் எதுவுமே பேசவே இல்லை. வீரா அப்படியே கோபமாக போகிறாரு. பயங்கர டென்ஷனாக போகிறாரு. போயிட்டு யோசிக்கிறாரு. இருடி இரு, என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தி அங்கேருந்து அனுப்பிட்ட, உன்னை அதோடு விட்டுருவேனா? உனக்கு இருக்குடி இரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனாக போயிட்டு அப்படியே லாயருக்கு ஃபோன் பண்ணுறாரு. நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் ஆனந்தி, என் பொண்டாட்டி நான் பிரியணும். ஆனால் அதுக்கு நிறைய காரணம் என்கிட்ட இருக்குது. அந்த காரணத்தெல்லாம் நான் சொல்கிறேன், எழுதிக்கோங்க. அதை வச்சு எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் உன்னை டிவோர்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கொடுத்துடக்கூடாது. அவளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு லாயர் சொல்கிறாரு. சொன்னோடனே அப்படியே பயங்கரமாக கோவத்தோடு போகிறாரு. ஆனந்தி கூட பேசுனது, அடித்தது எல்லாத்தையும் யோசித்து பார்க்குறாரு. ஆனந்தி, உன்னை என்ன பண்ணுறேன்னு பாருடி. ஒரு அடிமை மாதிரி என்கிட்ட இருந்த, இப்போ என்னையாடி எகுத்து பேசுகிற, என்னை வேணாம் நான் சொல்கிறேன், குடும்பத்துக்கு முன்னாடி நான் அசிங்கப்படுத்தியாடி அனுப்புகிறேன், உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி வண்டி ஓட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாரு. ஆனந்தி அப்படியே வருத்தமாக இருக்காங்க. இங்கே பாருமா, நீ வருத்தப்படாத, அப்பா நான் இருக்கேன், எப்போவுமே உனக்கு துணையாக நான் இருப்பேம்மா, நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு அவங்க அப்பா ஆறுதல் சொல்கிறாரு.